வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அவல் உப்மா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம 2 கப் அவல் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அவல பெரட்டி குடுக்கணும். ஒரே தடவையா தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்ப நம்மளுக்கு அவல்ல தண்ணி அதிகமாயி நம்மளுக்கு உதிரி உதிரியா கிடைக்காது. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, அத ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த 2 கப்புக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நம்ம பொடுசா கட் பண்ணிக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம பொடுசாக கட் பண்ணிக்கலாம். என் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா 1 2 ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு, மஞ்சத்தூள், ஒரு லெமன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச அவல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வெடித்து வந்த விட்டு நம்ம இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின விட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துக்கோங்க. அவலுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். கடைசியாக கொத்தமல்லியும் எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு அவல் உப்மா ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி ரெசிபி வேணுன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.